பட்டண காமாட்சி உள்ள சொர்ணம். இது காஞ்சிபுரத்தில் இருந்தது ஒரு 360 வருஷத்துக்கு முன்னாடி. முஸ்லீம் இன்வேஷன் போது கோயிலெலாம் கொள்ளையடிச்சுன்னு வந்தாங்க இல்லையா, அப்போது சேஃப்டிக்காக எங்களுடைய முன்னோர்கள் நாங்கள் அப்பாயின்மெண்ட்டு பேமெண்ட்டு இதெல்லாம் கிடையாது, பரம்பரையாக பூஜை பண்ணுறவங்க இங்கே சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது அந்த விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வெளியில் சேஃப்டிக்காக கிளம்பிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட 50 வருஷம் ட்ராவலில் இருந்தாங்களாம். அப்போ ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கிடையாது. ரெண்டாவது ஆராதிக்கிறதுக்கு செய்யறதுக்கு நிறையா இருந்தாங்க. எல்லாம் ஃபுல்லாக மிராசுதார் தான். போனால் எங்கள் ஊரில் தங்கும்பாங்க, அங்கே லேண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க, இடம் கொடுப்பாங்க, கோயிலில் தங்கியிருந்தாங்க, செஞ்சாங்க. அந்த ஊரில் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருப்பாங்க, அடுத்த ஊருக்கு போவாங்க. இப்படியே செஞ்சு திருவாரூர் உடையார்பாடியான ஒரு சுற்றிட்டு தஞ்சாவூர் இருந்தாங்க. திருவாரூருக்கு தங்கியிருக்கிறப்ப தான் சங்கீதமூர்த்தி சாமாசாட்சிகள் இந்த ஜென்ரேஷனில் பிறந்தார். இந்த தஞ்சாவூரில் இருந்தோன்னா ராஜா கண்ணில் தோன்றி கோயில் கட்டிட்டு தங்குறேன்னு சொல்லி இங்கே கிட்டத்தட்ட 260 வருஷம் இருக்குது. இப்போ வரப்போ என்ன பண்ணாங்க, சேஃப்டிக்காக புணுகு சாத்தினாங்க. வெளியில் தெரியக்கூடாது, கருப்பாக இருக்கணும், இவ்வளோ என்ன துரத்திட்டு வந்தாங்க. அதனால இது பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்கும். அதனால அது ரெண்டாவது தங்க விக்கிரகங்கிறதுனால தேய்மானங்கள்லாம் கூடாதுனால வருஷத்துக்கு இங்கே இந்த அம்பாளுக்கு 11 அபிஷேகம் தான். நவராத்திரியில் சாரதா நவராத்திரியில் 9 நாள், ஐப்பசி மாதம் பூர நட்சத்திரம் 10வது அபிஷேகம், பங்குனி உத்திரம். இந்த 11 அபிஷேகத்தை தவிர எந்த அபிஷேகங்கிறது கிடையாது. எந்த விஷயமும் எந்த நாள்களையும் கிடையாது. ரெண்டாவது அபிஷேக தரிசனமும் கிடையாது, ஸ்க்ரீன் போட்டு தான் செய்வாங்க. மகாபரிவாளுக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம். என்று வியந்தோ காஞ்சிபுரத்திலே இருந்தாலும் சரி, அங்கே போனாலும் போய் பார்க்குறவங்களையும் போய் தஞ்சாவூரில் போய் பங்காரூர் காமாட்சியை பாரு, அப்போ தான் பூர்த்தி ஆகும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ரெண்டாவது இங்கே உள்ள மடத்துக்கு இந்த உள்ள அம்பாளுக்கு உள்ள மரியாதை என்னன்னா, அந்த இதும்போது பூஜை பண்ணுறாங்க இல்லையா குருநாதருக்கு என்ன, அப்போ போகிறப்ப எல்லா கோயில் பூஜைகளும் காஞ்சிபுரத்து கொண்டு பிரசாதம் வந்தாலும் ஃபஸ்ட்டு தஞ்சாவூரில் பங்காரு காமாட்சி பிரசாதம் தான் முதல்ல வாங்கிப்பார். அதுக்கப்புறம் தான் காஞ்சிபுரத்தில் ஒரு 6 மணி மகாவர் அங்கே இருந்தோ அவங்க இதிலே இருந்தாருன்னு இந்த அம்பாள் மேலே ரொம்ப இது உண்டு. அது ரொம்ப விசேஷங்கள் தான். மற்ற விக்கிரக வழிபாடு கூட சொர்ண விக்கிரக வழிபாடுங்கிறது 100% கூட. அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதம் பிரார்த்தனை மாதம்னு பேர். அந்த ஒரு மாதத்தில் வேண்டிட்டு 1008 பிரச்சனை பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் அந்த இடத்துல சுற்றிட்டு இருப்பாங்க. இவன் சென்னையிலேருந்து ஒரு நாள் 2 நாள் தங்கி சுற்றுறவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் வேண்டிக்கிட்டு தான் 100% நடக்கிறதுக்கு ஒரு பெரிய ஐதீகம் உண்டு. அவ்வளோ. காஞ்சி மகாபிரிவெல்லாம் இங்கே வந்தால் எப்போ வந்தாலும் இங்கே வராமல் போக மாட்டாங்க, தங்காமல் இங்கே நிறைய தங்கி பூஜைகள்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2017 நடந்த கும்பாபிஷேகத்தும் போது கூட அங்கே 2 கடைசியில் புது பெரியவங்களும் சேர்ந்துட்டு இந்த 4 நாள் இங்கே தங்கி எல்லாம் பண்ணிட்டு போனோம். மகாபெரியவங்க இந்த மண்டபத்திலலாம் தங்கி பூஜையெல்லாம் பண்ணியிருக்கோம். அதாவது இது அங்கே இது கல்யாணத்துக்கு ஆயப்பட்டது. பங்குனி உத்தரத்தன்னைக்கு இந்த அம்பாளை ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் வருஷத்தில் அது ஒரு நாள் திருமணத்தை பண்ணிட்டு கொண்டு வருவாங்க. இப்போது இங்கே பங்குனி உத்தரம் திருமணம்லாம் நடக்கிறது. அம்பாளோட எப்பொழுதும் ஏகாம்பரேஸ்வரர் இருக்கிறதா இங்கே ஐதீகம் உண்டு. அரூபமாக ஏகாம்பரேஸ்வரர் இருக்காரு. ஆமாம், அம்பாளோட இப்போ இருக்கிறது ஐதீகம். அதனால அது உண்டு. இந்த 2 இது காமக்கோட்டைன்னு பேர். இதுவும் அதோட வந்தது தான். இந்த அம்பாளுக்கு இது வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமிகள்லாம் அபிஷேகம் உண்டு. ஆனால் 2க்குமே தரிசனம் கிடையாது. தரிசனம் வேணும்னா மகாமேரு வச்சு பண்ணுறது தான். இப்போ சாத்தியிருக்கு மகாமேரு கீழே இருக்குது, மேலே அம்பாள் மேலே சாத்தினதும் ஸ்ரீசக்கர பதக்கமும் சாத்தியிருக்கு பரிசுன்றது. श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् अरुणां करुणातरङ्किताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पभानचापाम् अणिमादभिरावृता